ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேனும் தினை மாவும் வச்சு நம்ம மாவிளக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்காக நான் ஒரு கப்பளவு தினையை நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு, இதில் ரொம்ப மண் இருந்தது. லூஸில் வாங்கினதுனாலையா என்னன்னு தெரியல, செம்ம மண் இருந்தது. அதை நல்லா அரித்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி 1 hour நான் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வெடிகட்டியில் நான் நல்லா தண்ணி இடுற வரைக்கும் அதில் வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத வரைக்கும் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு இந்த தினையை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போகணும், நல்லா வறுபடணும். இப்போ இது நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். முருகருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தேனும் தினைமாவும் மாவிளக்கு போடுறது ரொம்பவே விசேஷம். நீங்கள் இதை செவ்வாய்க்கிழமை டைமில் அப்படி இல்லைன்னா கிருத்திகை டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணலாம். இப்போ இந்த திணை நல்லா வறுபட்டுடுச்சு. நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது சூடு ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம விளக்கு செய்யும்போது விரிசல் இல்லாமல் நல்லா வரும். வெறும் திணை மாவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் விரிசல் வரும், சரியாக வராது. அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி செய்யும்போது விரிசல் இல்லாமல் அழகாக வரும். இப்போ இந்த அரிசி மாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா தினையை, அதை எந்த அளவுக்கு நம்மளால் பவுடராக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்த தினை மாவை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதையும் நம்ம அதே பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வெல்லத்தை ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நான் ஸ்டவ்வில் வச்சு கரைச்சிட்டு, தூசி இருக்குன்றதுனால வெடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம பிடிப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம தண்ணியாக இடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த வெள்ளை கரைசலையே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விடுறதுனால கையில் ஒட்டாமல் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நம்ம இதை பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட தான் போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே பிரசாதம் மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு நீங்கள் விரல்லையே நடுவில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இதில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுத்தமான நெய் ஊற்றிட்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருகருக்கு விசேஷமான நாள்லலாம் நீங்கள் இந்த மாதிரி தினை மாவை வச்சு நீங்கள் மாவிளக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தினை மாவில் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். இப்போ நம்ம சூப்பராக தினை மாவில் மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.